Hello friends, பவர்ஃபுல்லான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஹை எண்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடிய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா அண்டர் 20,000 செக்மெண்ட்ல என்னதான் தெர்மல் இஷ்யூ இருந்தாலும் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் வேற லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படியே 25,000 செக்மெண்ட்ல வந்தீங்கன்னா iQOO 3 கேமிங்காக ட்ரிகர்ஸ் எல்லாம் கொடுத்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோனா லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டா ஆஃபர்ல 22,000 கூட கிடைச்சது. நம்ம வீடியோல கவர் பண்ணிருக்க மாடல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மெகா ஆஃபர்ல 17,500 பர்ச்சேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் அண்டர் 30,000 செக்மெண்ட்ல வந்தீங்கன்னா என்னதான் காம்படிஷன் நிறைய இருந்தாலும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வரப்ப போக்கோ F3 GT மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங்காக பிசிக்கல் ட்ரிகர்ஸ் 3 மைக் 360 ஆண்டனா 480 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கேமிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோல இந்த 3 போன்லயுமே கன்டினியூவா ½ an hour ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ண போறோம். கன்டினியூவா கேம் ப்ளே பண்றப்ப ஹீட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, பேட்டரி எவ்வளவு ட்ரெயின் ஆகுது, கிராபிக்ஸ் எப்படி இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளேக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லிஸ்ட்ல இந்த 3 ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரெண்ட்லி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேம் ஓபனிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்கோ F3 GT அண்ட் iQOO 3 ஸ்மார்ட் போன்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஒரே டைமிங்ல ஓபன் ஆகுது. பட் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் போன்ல மைனூட் டிலே இருக்கு. அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் போன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட பேஸ் ஆப்ஷன் 6128 19,000க்கு சேல் பண்றாங்க. ஹை எண்ட் 8128 21,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறது ஹை எண்ட் மாடல் 8GB RAM ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்க்கலாம். இங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் பேக் சைடு மேக்ஸிமம் 31.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட்லயும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 31.8 வரைக்கும் இருக்கு. இங்க கேம் பிளே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 65% பேட்டரி ரிமைனிங் இருக்கு. இப்போ கேம் ஓபன் பண்ணுவோம். சேம் டைம் டைமரை ஆன் பண்ணுவோம். கேம் ஓபனிங் ஸ்பீட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த போன்லயும் பவர்ஃபுல்லான Snapdragon 860 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்கு. 120 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இங்க கிராபிக்ஸ் FPS எல்லாமே ஹைல வச்சு தான் ப்ளே பண்றோம். ஆல்சோ இங்க கன்டினியூவா ½ an hour கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் ப்ளே பண்ண போறோம். இங்கே 10 minutes கேம் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் சைட் 41 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கு. ஃப்ரண்ட்ல 42.6 ரீச் பண்ணிடுச்சு. 32ல ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 10 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில். இங்கே ½ an hour கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 45.9 டிகிரி செல்சியஸ் க்ளோஸ் டு 46 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிடுச்சு. பேக் சைட் மேக்ஸிமம் 45.5 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணியிருக்கு. 32ல் ஆரம்பிச்சது இங்கே 14 டிகிரி செல்சியஸ் வெறும் ½ an hourல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 1 hour கன்டினியூவாக PUBG கேமிங் டெஸ்ட் பண்ணப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. என்னதான் லிக்விட் கூலிங் ப்ளஸ் டெக்னாலஜியெல்லாம் கொடுத்தாலும் இந்த ஃபோனில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. கையில் தொட்டு பார்த்தாலே ஹீட் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஆஃப்டர் ½ an hour 52% தான் பேட்டரி ரிமைனிங் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 65% இருந்துச்சு. இங்கே 13% ட்ராப் ஆயிருக்கு. 30 நிமிஷத்தில் 13%
அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். செகண்ட் iQOO 3 இதோட பேஸ் ஆப்ஷன் 8128 நார்மலாக 25,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆஃபரில் இதை பிரைஸ் கட் பண்ணி 17,500 சேல் பண்ணாங்க. நம்ம இருக்கிறது 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். அந்த சேலில் இதை 19,000 பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே ஃப்ரண்ட்டில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. பட் ரிஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் இருக்குது. ஆனால் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங்கை பற்றி பேசுகிறேன். இங்கே கேமிங்காகவே ஏர் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதை நான் கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்சோ இந்த ஃபோனை சுற்றியுமே 360 டிகிரி ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை நீங்கள் எப்படி கையில் பிடிச்சி வாங்கினாலுமே டவர் ரிசல்ட்ஸில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே கேமிங்காக ஹார்ட்வேரில் மட்டும் கிடையாது, iQOO சாஃப்ட்வேர்லையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா கேம் மோட், மான்ஸ்டர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பெட்டர் ஆப்டிமைசேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் 29% ரிமைனிங் இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு 4440 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நார்மல் யூசேஜுக்கு ஒரு நாளைக்கு நல்லாவே தாங்குது. இப்போ டைமர் ஆன் பண்ணிவிட்டு கேமை ஓப்பன் பண்ணுவோம். இங்கேயும் கேம் ஓப்பனிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோன்லேயும் பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் Snapdragon 865 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன், LPDDR5 RAM சொல்லிட்டு எல்லாமே ஹை எண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரு அல்டிமேட்டான கேமிங் ஃபோனை தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சேம் 31.3 தான் மெயின்டைன் ஆகுது. ஃபோன் டெம்பரேச்சர் ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 34.1 வரைக்கும் போகுது. பேக் சைடும் மேக்ஸிமம் 34.1 வரைக்கும் போகுது. இங்கே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்கே கிராஃபிக்ஸ் அண்ட் FPS எப்போ போல் ஹையில் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். ஆல்சோ கேமே கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஆஃப்டர் 10 மினிட் கேம் பிளேக்கு அப்புறம் ஃபோனோட டெம்பரேச்சர் ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 41.3 ரீச் ஆயிருக்கு. பேக் சைட் 40.9 ரீச் ஆயிருக்கு. க்ளோஸ் டு 41 டிகிரி செல்சியஸ் இங்கே ரீச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்ததோட ஒரு 7 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பெரிய லெவல் ஹீட் கிடையாது. பட் 10 மினிட்டுக்கு அப்புறம் போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இதே அளவு தான் ஹீட் இருந்துச்சு. இந்த half an hour கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோனோ டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 42.9 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிருக்கு. பேக் சைட் 43 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கில் 34 ஆரம்பிச்சோம். அதை வச்சு பார்க்குறப்ப 30 நிமிஷத்துக்கு 9 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் ஹீட்டிங் தான். அதே மாதிரி எந்த ஃபோனும் ஸ்டார்டிங்லேயே 34 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்காது. நான் ஆல்ரெடி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே 34 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இல்லைன்னா நார்மலாக 31, 30 தான் ஃபோனோட டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே என்னதான் டெக்னிக்கலாக 9 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காட்டி ஃபோனோட ஹீட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இங்கே ஆஃப்டர் 30 மினிட் கேம் பிளேக்கு அப்புறம் ஃபோனோட பேட்டரி 18% வந்துருச்சு. 30 மினிட்ஸ்க்கு 11% ட்ராப் ஆயிருக்கு. இது போக்கோ விட கம்மி. டெக்னிக்கலாக போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் iQOOல 4440 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. iQOOல இன்னமும் அதிகமான டைம் போயிருக்கணும். பட் இங்கே பெட்டர் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காட்டி நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது. ஆல்சோ இங்கே அந்த ட்ரிகர்ஸ் கேம் விளையாடுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே கிராஃபிக்ஸும் வேறு லெவலில் இருக்குது. கேமிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போக்கோ F3 GT. இதோட பேஸ் ஆப்ஷன் 6128 27,000 சேல் பண்ணுறாங்க. 828 29,000க்கும் 8256 31,000 சேல் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிறது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இது ஒரு கேமிங் ஃபோன். டிசைனை பார்த்தீங்கன்னா தெரியும். கேமிங் ஃபோக்கஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கேமரா சுற்றி அந்த RGB லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ இது கேமிங் ஃபோன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோன்லேயே ட்ரிகர்ஸ் இருக்குது. iQOO 3ல பார்த்த மாதிரி ஏர் ட்ரிகர்ஸ் கிடையாது. இங்கே பிசிக்கல் மேக்லோ ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ டிஸ்பிளே சைடு வந்தீங்கனாலும் இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட். ஆல்சோ இங்கே ஹைலைட்டாக 480 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ண விதத்தில் Dimensity 1200 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5065 mAh பேட்டரி கொடுத்து அதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்
சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சேம் அதே 31.3 31.4 தான் இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் ஃப்ரண்ட்டில் அதிகபட்சமாக 34.9 வரைக்கும் இருக்குது. பேக் சைடு 34.5 இருக்குது. ஓவராலாக 35 டிகிரி செல்சியஸில் இங்கே மெயின்டைன் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற ரீசன் இதுக்கு முன்னாடி ½ hour கேம் ப்ளே பார்த்தீங்களா, அது இந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணோம். இங்கே ஸ்டார்டிங்கில் 56% பேட்டரி ரிமைனிங் இருக்குது. இப்போ கேம் ஓப்பன் பண்ணுவோம். சேம் டைம் டைமரையும் ஆன் பண்ணுவோம். கேம் ஓப்பனிங் ஸ்பீட் இந்த ஃபோன்லேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. iQOO 3ல இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இங்கேயும் கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேயும் கிராஃபிக்ஸ் அண்ட் FPS கையில் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். இங்கேயும் ½ hour கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஃபோனோட ஸ்பெஷலே அந்த பிசிக்கல் ட்ரிகர்ஸ் தான். மேலே இருக்க அந்த மேக்னெட்டிக் பட்டன்ஸை ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிகர்ஸ் மேலே வந்துடும். நீங்கள் பிசிக்கலாக ஃபீல் பண்ணியே இங்கே கேம் ப்ளே பண்ண முடியும். இங்கே கேம் டர்போ ஆப்ஷனில் போய் அந்த ட்ரிகர்ஸ் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆஃப்டர் 10 மினிட் கேம் பிளேக்கு அப்புறம் ஃபோனோட டெம்பரேச்சர் ஃப்ரண்ட்டில் 42.6 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணியிருக்கு. பேக் சைட் 42.2 42.3ல மெயின்டைன் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தா iQOO 3 அண்ட் POCO X3 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஆஃப்டர் 10 மினிட் கேம் பிளேக்கு அப்புறம் இதே அளவு டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இங்கே ½ hour கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 43.6 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணியிருக்கு. பேக் சைட் 43.8 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணியிருக்கு. 35 தான் ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 9 டிகிரி செல்சியஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் iQOO 3லையும் 9 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் ஹீட்டிங் கிடையாது. iQOO 3 அண்ட் POCO F3 GTயில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த POCO X3 Pro இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓவர் ஹீட்டிங் ஆக தான் செய்யுது. 32 ஆரம்பிச்சு 46 வரைக்கும் போச்சு. அதாவது 14 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஃபோனில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப போராக தான் இருக்குது. அது ஃப்ரீ ஃபயர் கேமிங்காக இருந்தாலும் சரி, PUBG கேமிங்காக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஃபோன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ இந்த POCO F3 GTயில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 44% பேட்டரி ரிமைனிங் இருக்குது. ½ hourல 12% ட்ராப் ஆயிருக்கு. POCO X3 Pro கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டர் தான். பட் iQOO 3 கூட கம்பேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை. iQOO 3ல ஆப்டிமைசேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேட்டரி லைஃப் iQOO 3ல தான் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே காமெடி என்னன்னா iQOO 3 விட POCO F3 GT அண்ட் POCO X3 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 5000 mAh மேலே பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பேட்டரி லைஃப் iQOO 3 ஸ்மார்ட் ஃபோனில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ கதையோட முடிவுக்கு வரலாம். இந்த 3 ஃபோனில் பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபோனில் இருக்குது? POCO X3 Pro கூட கம்பேர் பண்ணுறப்ப iQOO 3 அண்ட் POCO F3 GTயில் பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். பட் POCO X3 Pro கூட அந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியாது. ஏன்னா X3 Proவை அண்டர் 20,000 சேல் பண்ணுறாங்க. மற்ற ரெண்டு ஃபோனையுமே 25,000க்கு மேலே ப்ரைஸ் வச்சு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போச்சும் தான் ஆஃபரில் iQOO 3 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்லாம் கிடைக்குது. அப்படியெல்லாம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள்
போக்கோ F3 GT சூஸ் பண்ண வேண்டாம், போக்கோ X3 Pro சூஸ் பண்ண வேண்டாம், கண்ணை மூட்டு iQOO 3 சூஸ் பண்ணலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆஃபர்லாம் இல்லாத டைமில் என்னோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 20,000 அப்படின்னு வரப்போ போக்கோ X3 Pro மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன். தெர்மல் இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அது போக்கோ X3 Pro. இப்போ iQOO 3 இல்லை போக்கோ F3 GTன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. iQOO 3 எப்போவாச்சும் ஆஃபரில் அண்டர் 20,000 கிடைக்குது, இல்லை லாஸ்ட் வீக் மாதிரி 22,000 கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். போக்கோ F3 GT விட மச் பெட்டர் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் iQOO 3 தான். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இல்லை ஆஃபர்லாம் இல்லாத டைமில் நார்மலாக 25,000 பட்ஜெட்டில் iQOO 3 வாங்கலாமா, இல்லை கூட 3,000-4,000 அதிகமாக போட்டு போக்கோ F3 GT சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேமிங்னு வரப்ப ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சைடு பை சைடு வச்சு பார்க்குறப்ப கிராஃபிக்ஸில் பெரிய டிஃப்ரெண்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியல. இதுவே PUBG அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக சொல்லிடுவேன். கிராஃபிக்ஸ்னு வரப்ப போக்கோ F3 GT விட உங்களுக்கு iQOO 3 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா F3 GTயில் HDR வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது, ஆனால் iQOO 3ல் UHD சப்போர்ட் இருக்குது. அந்த கிராஃபிக்ஸில் லேகிங் இஷ்யூ இல்லாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் iQOO 3 அப்படின்னு சொல்கிறேன். பட் ஃப்ரீ ஃபயர்னு வரப்ப ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சூப்பராக தான் இருக்குது. அதுவும் iQOO 3 கூட கம்பேர் பண்ணுறப்ப போக்கோ F3 GTயில் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கே என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதனால் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் டெய்லியும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கன்யூவாக கேம் விளையாடுற ஃப்ரீ ஃபயர் பிளேயர்கிட்ட கொடுத்து half an hour 3 ஃபோன்லையும் கன்யூவாக கேம் ப்ளே பண்ண சொன்னேன். இப்போ அந்த பிளேயரோட ஒப்பீனியன் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இதில் நீங்கள் பார்த்த போக்கோ X3 Pro ஸ்மார்ட் ஃபோன் அந்த பிளேயரோட ஃபோன் தான் ரெகுலராக அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் அந்த ஃபோன்லேயும் ப்ளே பண்ணார். அதை தொடர்ந்து போக்கோ F3 GT அண்ட் iQOO 3 ப்ளே பண்ணார். இப்போ அந்த கேமரோட ஒப்பீனியனை நீங்களே கேளுங்க. நீங்கள் கேம் விளையாண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக லீவ் டேஸில் பார்த்தீங்கன்னா 7 hours 10 hours கூட சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பேன். இப்போ போக்கோ iQOO 3 பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா எனக்கு iQOO ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, ட்ரிகர் ஏர் ட்ரிகர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் அல்டிமேட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் போக்கோ F3 GT கூட கம்பேரிசன் பண்ணி பார்த்தா போக்கோ F3 GT தான் நான் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன ஒன்று ட்ரிகர் iQOOக்கும் ட்ரிகருக்கும் போக்கோக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா iQOO தான் நல்லா இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ், அக்யூரசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. விளையாடும் போது நம்மளுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக ஒரு ஃபீல் வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏம் பண்ணும்போது நம்ம ஏம் பண்ணி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைரக்ஷன் எடுத்துக்குது. ஹெட்லாம் அடிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணி அதை பிடிச்சி விளையாடுறதுக்கும் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ iQOO 3க்கும் போக்கோ F3 GTக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? போக்கோ கூட கம்பேர் பண்ணுறப்ப iQOO 3ல இருக்க அட்வான்டேஜ் என்ன? iQOO 3ல ஏர் ட்ரிகர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அது தொடரதே தெரியல. ஏன்னா 4 ஃபிங்கரில் விளையாடுறவங்க ட்ரை பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மூவ்மெண்ட் ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ ஜிடியில் போக்கோ F3 GTயில் அப்புறம்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, ட்ரைனிங் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா iQOO 3ல ஏர் ட்ரிகர் சூப்பராக இருக்குது. ஃபிசிக்கல் ட்ரிகரை விட ஏர் ட்ரிகர் தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. ஆனால் கேம் பிளேன்னு பார்க்குறப்ப iQOO 3 நல்லா இருக்குது, ஆனால் அதை விடவே போக்கோ F3 GT தான் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப நல்லா இருக்குது அதில் விளையாடும் போது. இப்போ 20,000க்கு ஆஃபர்ல iQOO 3 கிடைச்சதுன்னா iQOO 3 பக்கம் போகலாமா, இல்லை கூட 8,000 போட்டு ஃப்ரீ ஃபயருக்காக போக்கோ F3 GT ட்ரை பண்ணலாமா? கூட 8,000 போட்டு ட்ரை பண்ணுற அளவுக்கு போக்கோ F3 GTயில் அந்த அளவுக்கு கேமிங் நல்லா இருக்குதா? என்ன கேட்டால் iQOO 3 தான் சொல்லுவேன் நான். 20,000க்கு நல்ல ப்ரைஸுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அந்த மொபைல் சூப்பர் மொபைல் கேமிங்னு பார்த்தா எடுத்துக்கலாம் தாராளமாக. அதை கண்ணை மூடிட்டு iQOO 3 எடுத்துடலாம் யோசிக்காமல். இன்னும் காஸ்ட்லியாக எடுக்கணும்னா GT தான் போட்டு எடுக்கணும். ஆனால் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை விட எல்லாத்தோட பெட்டராக தான் இருக்குது. அதை விளையாடும் போதே நம்மளுக்கே தோணும் நல்லா. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் இன்னும் ப்ரொஃபஷனலாக விளையாடுறவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் யூஸ் பண்ணாங்கன்னாவே. போக்கோ F3 GTயில் மொத்தம் ஒரு அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பிரச்சனை ஃப்ரீ ஃபயர் அதை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் ரூம் மேட்ச்சு இன்னும் யாராவது இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணாங்க. ரூம் மேட்ச்சில் இன்னும் குளோபல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்.